கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாள் காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் நமது சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 141வது சங்கீதம் 2வது வசனம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்களில் தேவ சமூகத்தில் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை வைக்கிறோம், ஜெபிக்கிறோம். இன்னும் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக எழும்பட்டும், என் கையெடுப்பு நம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறதான அந்த ஜெபம் அந்தி பலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். ஏன் அந்தி பலியாக இருக்க கடவுது என்று சொல்ல காரணம்னு பார்த்திங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக பலி செலுத்துகிறார். முதலாவதாக அவர் செய்த விஷயம், தகர்க்கப்பட்ட இடிந்து போன பலிபீடங்களை செப்பனிடுகிறார். செப்பனிட்டு விட்டு அந்த இடத்துல பல காரியங்களை செய்கிறார். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம், அதை நான் விவரிக்க விரும்பலை. இன்று ராஜாக்கள் 18:36 ஆரம்ப பகுதியில் சொல்லும்போது எலியா தீர்க்கதரிசி சொல்லுவார், அந்தி பலி செலுத்தும் நேரம். அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார், ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலிலே தேவன், உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்தேன், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நீர் என்ன செய்யும், விளங்க பண்ணும். உம்முடைய வார்த்தையின்படி தான் இதெல்லாம் செய்கிறேன் என்பதை விளங்க பண்ணும் என்று சொல்லி, தேவனை என்னை கேட்டருளும் என்று ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் பரலோகத்தில் தூபமாகவும் அந்தி பலியாகவும் சென்று அடைந்தது. தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் கூட நம்ம அநேக நேரம் ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி ஹல்லேலூயா நாம் செய்யும்போது நம்முடைய ஜெபங்கள் தூபமாக, நம்முடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. நம்முடைய கையெடுப்பு, நாம் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதான ஜெபம் அந்தி பலியாக இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. ஏன்னா அந்தி பலி நேரத்தில் தான் கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியுடைய அந்த பலியின் மேலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். அது மாதிரி தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா, தானியேல் தேவ சமூகத்தில் ஜனங்களுக்காக, தேசத்திற்காக பாவ அறிக்கை செய்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஹல்லேலூயா அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் என்று பார்க்க முடியும். தானியேல் தீர்க்கதரிசனம் 9:21 நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஆமென், ஹல்லேலூயா என்று தானியேல் அந்த இடத்திலே சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அந்தி பலி செலுத்துகிற நேரம், ஆமென், ஹல்லேலூயா, அது மிக முக்கியமான ஒரு நேரம். இன்னும் தாவீது சொல்லும்போது சொல்லுவார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. நாமும் கூட ஜெபிக்கிற ஜெபங்கள், தெய்வ சமூகத்திலே பண்ணுகிற விண்ணப்பங்கள் தூபமாக, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற பிரகாரமாக இருக்கட்டுமே. அவருடைய சித்தப்படி, ஹல்லேலூயா, அவர் சொல்லுகிறபடி தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும். தகர்க்கப்பட்ட வாழ்க்கைகள், இடிந்து போன ஜெப வாழ்க்கை, ஹல்லேலூயா, இன்னும் செப்பனிடாத நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள், ஜெபிக்காத நேரங்கள், உபவாசிக்காத நேரங்கள், தேவ சமூகத்திலே காத்திருக்காத நேரங்கள், வேத தியானத்தை பண்ணாத நேரங்கள், ஹல்லேலூயா, என்னென்ன காரியங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதோ, செப்பனிடாத எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ, கர்த்தர் அது எல்லாவற்றையும் முதல்ல செப்பனிட சொல்கிறார். செப்பனிட்டு விட்டு தேவ சமூகத்திலே நாம் பண்ணுகிற விண்ணப்பம் தூபமாக பரலோகத்தை சென்றடையும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நிந்திக்கிற ஜனங்கள், ஆண்டவரை எதிராக செயல்படுகிற ஜனங்கள், எப்பொழுது இவன் அழிவான், எப்பொழுது இவன் பேர் அழியும் என்று காத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக எனக்கு ஒத்தாசையாக நீர் எழுந்தருளுவீராக என்று பெரிய ஜெபம், நீண்ட ஜெபம் எல்லாம் இல்லை, 2 வார்த்தை, ஹல்லேலூயா. முக்கியமாக தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு விட்டு, ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டருளும் என்று தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் இறங்கினார். தானியேல் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே காபிரியேல் தூதன் வேகமாக இறங்கி வந்து தொட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் கூட ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் செப்பனிட்டு தேவ சமூகத்திலே
ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஜெபங்கள் வேண்டுதல்கள் நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் வேகமாக தம்முடைய தூதனை அனுப்பி வந்து ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை தொடுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்கள் இன்னும் எந்தெந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஹல்லேலூயா கிடைக்காமல் இருக்கிறது, அந்த இடங்களில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி ஆமேன் ஹல்லேலூயா வேகமாக அனுப்புகிற தேவன். ஆமேன். எத்தனை பேர் அந்தி பலி செலுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் விண்ணப்பங்களை ஏறெடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? நாம் விண்ணப்பம் பண்ணும்போது அதை கேட்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் செலுத்த வேண்டிய பிரகாரம் நாம் செலுத்த வேண்டும். ஆமேன். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் மாற்றி அமைத்து கர்த்தருக்கு பிரியமும் பரிசுத்தமான ஒரு ஜீவ பலியாக நம்மளை அர்ப்பணித்து அவர் சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணும்போது, அவர் சமூகத்தில் நாம் வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அங்கீகரித்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு வேகமாக கர்த்தர் பதில் தருகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். கண்களை முடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, அப்பா, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. அப்பா, நாங்கள் பண்ணுகிற விண்ணப்பங்கள் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அந்தி பலியாக இருக்கட்டும். ஆண்டவரே, வேகமாக உம்முடைய தூதனை அனுப்புங்கப்பா. நாங்கள் சோர்ந்து போகிறதற்கு முன்னாக ஆண்டவரே எங்களுக்காக இரக்கம் செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை செப்பனிட்டு தேவ சமூகத்திலே நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய பிள்ளை என்று தைரியமாக விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது பரலோகத்திலிருந்து தேவன் வேகமாக கிரியை செய்ய வல்லவர் என்பதை ஒவ்வொரு உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நிரப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் பலனடையட்டும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.